செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, நடிப்பு எல்லாமே இப்போ வெளியாக போகுதுங்க. அத பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு நினைச்சா, நம்ம செந்தில் பாலாஜி என்ன செஞ்சார் அப்படின்னா, உடனடியாக தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லை, நெஞ்சு வலி வந்துடுச்சு அப்படின்னு உடனடியாக அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையில் போய் சேர்ந்துடுறாங்க. அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு அடைக்குது அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனடியாக தன் கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் அங்கே போய்ட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அங்கே சர்ஜரி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வந்து ஒத்துக்கலை, அமலாக்கத்துறையினர் வந்து ஒத்துக்கலை, முடியாது அப்படின்னாங்க. அதற்கு பதிலாக உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவுகள் எல்லாமே வாங்கி, அதாவது கேஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கேஸை போட்டு அந்த கேஸில் வந்து வெற்றியும் பெற்றுறாங்க. அதாவது 3ஆம் தரப்பு விசாரணைகள் மட்டும்தான் நடக்கணும், மற்ற விசாரணைகள் நடத்தக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறையினருக்கு ஒரு உத்தரவை போடுறாங்க. அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த உத்தரவை மீறக்கூடாது அப்படின்றனால செயல்பட்டு இருக்குல்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்ரேஷன் நடக்குதுங்க. ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்த முடியாதுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு நடத்த முடியாது. ஆனால் அவரோட டைம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை டைம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் விசாரணை பண்ணுறது அப்படின்னா அமலாக்கத்துறையினருக்கு நீதிமன்றம் வழங்கின தண்டனை முடிஞ்சிருச்சுங்க, கெடு நாட்கள் முடிஞ்சிருச்சு. அதனால் உச்ச நீதிமன்றத்தை அமலாக்கத்துறையினர் நாடி இருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு செந்தில் பாலாஜியை பிடிச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி உயர் நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை போட்டு அவர் 3ஆம் தரப்பு விசாரணை பண்ண சொல்லிட்டாங்க. 3ஆம் தரப்பு விசாரணையில் எதுவும் அவர் முரணுக்கு புறனாக பேசுகிறாரு, 100 கேள்விக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்றோம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க, அந்த வழக்குகள் விசாரிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் வச்சிடணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவர்களும் அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்புகள் எல்லாமே வந்திருக்குங்க. இதனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தெரிஞ்சிருங்க செந்தில் பாலாஜி ஏதாவது ஏமாத்து வேலைகள் செஞ்சிருக்காரா, இதனுடன் யார் யார் தொடர்பில் இருக்காங்க, என்ன பிரச்சனை, இது உண்மைதானா அப்படின்னு குறிப்பிட்ட நேரத்தில் தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.